Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல MCC All India கோட்டாவுக்கான ரவுண்ட் 1 ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். mcc.nic.in official website ஓபன் பண்ணிக்கிறோம். UG மெடிக்கல் கிளிக் பண்ணிக்கிறோம். அப்படி கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தோம் அப்படினா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்ல நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரவுண்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபார் ரவுண்ட் 1 வந்து ஜூலை 31 மதியானம் 12 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து ஜூலை 31 மதியானம் 3 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டில் தான் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறதும் அதுதான் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஜூலை 31 3 PM. ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு தேவைப்படும்? சார், நான் இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, ஏஎஃப்எம்சியில் அப்ளை பண்ண பில்லிங்கான்னு கேட்டிருப்பாங்க. நோ கொடுத்துட்டு உள்ளே போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, எய்ம்ஸ் ஜிப்மர் சீட்ஸ் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எய்ம்ஸ் ஜிப்பர் கிளிக் பண்ணல, 15% ஆல் இண்டியா கோட்டா மட்டும் கிளிக் பண்ணி 5500 11,000 பே பண்ணி நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. அன்ரிசர்வ்னா 11,000, அதே ரிசர்வேஷனில் வந்து 5500 பே பண்ணிட்டு உள்ளே போயிடுறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன காட்டும், நீங்கள் முன்னாடி என்ன ஏஎஃப்எம்சி செலக்ட் பண்ணலையா காமிக்காது. அதே போல் எய்ம்ஸ் ஜிப்மர் செலக்ட் பண்ணலையா காமிக்காது. டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணலையா காமிக்காது. 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிங்களா அது மட்டும் தான் காமிக்கும். இப்போ உங்களுக்கு தோணும் எய்ம்ஸ் ஜிப்மர் ஃபில் பண்ணணும்னு, அல்லது இப்போ உங்களுக்கு தோணும் டீம்டு யூனிவர்சிட்டி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை உங்கள் என்டையர் MCC கவுன்சிலிங் ஃபுல்லாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து 4th ரவுண்டுக்குள்ளே ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்போ ரீசெட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் போயிடும். திருப்பியும் பிகினிங்கில் இருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எகைன் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு வேணுன்ற சீட்ஸை மறக்காமல் டீம்டு யூனிவர்சிட்டினா அதை செலக்ட் பண்ணிக்கணும். எய்ம்ஸ் ஜிப்பர் வேணுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஏஎஃப்எம்சி அப்ளை பண்ணிங்கன்னா அது செலக்ட் பண்ணிக்கணும். 15% ஆல் இண்டியா கோட்டா வேணுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி உள்ளே போய் அதுக்குரிய பேமெண்ட் பண்ணி திருப்பி சாய்ஸ் ஃபில்லிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண கல்லூரிகள்லாம் இருக்கும். ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுங்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும், எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, இப்போ நான் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எய்ம்ஸ் ஜிப்பர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னா நீங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணி 5500 பே பண்ணியிருந்தீங்க, இல்லை 11,000 பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் என்ன பண்ண தேவையில்லை, ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான கல்லூரிகள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காட்டும். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 1 ஜூலை 31 11:55 வரைக்கும் நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 11:55 வரைக்கும். சீட் ப்ராசஸிங் ஃபார் ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1st and 2nd ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து 3rd to 4th ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3rd ஆகஸ்ட்டும் வரலாம், 4th ஆகஸ்ட்டும் வரலாம். ரிப்போர்ட்டிங் ஃபார் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 4th ஆகஸ்ட்லேருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டெண்டட் ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 1 MCC வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.